ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் கிளீனிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எங்கள் கிச்சன் இப்போ இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இதை ஃபுல்லாக நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாகில் பார்க்கலாம். எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைப்பேன், அப்புறம் எடுத்து மறுபடியும் எங்கே எடுத்தேனோ அங்கே வைக்க மாட்டேன். நானாக இஷ்டத்துக்கு எங்கேயாச்சும் வச்சுருவேன். இப்படி வச்சு நம்ம வீக்லி ஒன்ஸ் எப்படியாச்சும் அதாவது அந்த இடத்துல ப்ளேஸில் வச்சுருவேன். நான் இப்படி தான் உழையுதுன்னு தெரியல, உழைஞ்சிரும். இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே மசாலா பாக்ஸ் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் விளக்க போகிறேன். அப்புறம் இதை ஃபுல்லாக நம்ம அந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். நீங்களாம் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எல்லா பாக்ஸையும் எடுத்து விலக்கி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே மசாலா பாக்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஃப்ரிட்ஜு தான். இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜ் எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னு. இதை ஃபுல்லாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். நான் ஃப்ரிட்ஜில் பிளாஸ்டிக் கவர் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த ஜிப்லாக் கவர் போயிட்டுருக்குல்ல மீஷோவில், அந்த கவர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் பிளாஸ்டிக் தான், அதனால் கேட்குறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு இது ஃபுல்லாக எடுத்து ஒன்றா கழுவி வைக்கணும். கொஞ்சம் கூட கேப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு டீ குடிச்சிட்டு இப்போ நம்ம விலைக்கு வச்சோம்ல பிளாஸ்டிக் பாக்ஸ், அதை ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு தொடச்சிட்டு இப்போ அதோட ப்ளேஸில் நான் வச்சிட்ருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு. இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி எல்லாமே அங்கே இப்படி இருந்தது தான். ஸ்பூன்ஸும் கட்லரியும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுருந்தேன். இப்போ தனித்தனியாக எடுத்து சரவணா ஸ்டோர் வாங்கின அந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். அந்த உப்பு ஜாடியில் வந்து வச்சுருக்கையில் ஒரு கண்டெய்னர், அதில் என்ன வைக்கிறதுனே தெரில, அதனால் உப்பு ஜாடி தூக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து பாருங்களேன், மசாலா பாக்ஸில் எல்லாம் தொடச்சி மறுபடியும் அதில் மசாலா ஃபுல்லாக போட்டு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி மேலே இருக்க ரேக் எல்லாத்தையுமே தொடச்சி வச்சாச்சு. இந்த ரேக்கில் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு, ஃபுல்லாக எறும்பாக ஊறிட்டு இருந்துச்சு. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க எம்டி பாக்ஸஸை மட்டும் அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து பழைய பெரிய பெரிய பாத்திரம், நாங்கள் இருக்கிறது 2 பேர் தானே, பெரிய பாத்திரம் தேவைப்படாது, அதனால் அதை ஃபுல்லாக கழுவி மேலே வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரேக் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு, முன்னாடி எவ்வளோ கன்றாவியாக இருந்துச்சு. இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கீழே வந்து இந்த செல்ஃப் பேப்பர் போட்டிருக்கேல, இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் மீஷோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், மசாலா உள்ள எக்ஸ்ட்ரா இருக்க மசாலாலாம் அதோட கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. கார்பேஜ் பேக்ஸு, பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாத்தையும் தனியாக போட்டு அதாவது ப்ளேஸில் அதை வச்சாச்சு. இது பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் என்னோடய கிச்சனை நான் இன்றைக்கி மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜையும் ஃபுல்லாமே தொடச்சி அதாவது ப்ளேஸில் வச்சாச்சு. நீட்டாக பண்ணியிருக்கேன்னா சொல்லுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்துச்சு, இப்படி மாற்றுங்கக்கா, ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா சொல்லுங்கள், நானும் அதை மாற்றி பார்க்குறேன். என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் ஒரு லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் கிச்சன் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.